بسم الله الرحمن الرحيم. عن عبد الرحمن بن أبي بكرة عن أبيه أن رجلا ذكر عند النبي صلى الله عليه وسلم فأثنى عليه رجل خيرا فقال النبي صلى الله عليه وسلم ويحك قطعت عنق صاحبك يقوله مرارا إن كان أحدكم مادحا لا محالة فليقل أحسب كذا وكذا إن كان يرى أنه كذلك والله حسيبه ولا يزكي على الله أحدا قال أهيب عن خالد ويلك. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்த ஒரு காரியத்தை அபூபக்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் அவர்களுக்கு பக்கத்தில் ஒருவர் இன்னொரு மனிதரை புகழ்ந்து கொண்டிருந்தார். அவர் இன்னொருவரை புகழாரம் சூடிக்கொண்டிருந்தார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உமக்கு கேடு உண்டாகட்டும், உம்முடைய தோழரின் கழுத்தை நீ துண்டித்து விடாதே அல்லது துண்டித்து விட்டீரே என்று பலமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். பிறகு சொன்னார்கள், உங்களில் யாராவது ஒருவர் பிறரை புகழ வேண்டும் என்பதாக நினைத்தால் அப்பொழுது அவர் சொல்லட்டும், இன்னென்ன காரியங்கள் அவரிடத்துல நான் கண்டதையாக நினைக்கிறேன், நான் எண்ணுகிறேன் என்பதாக சொல்லட்டும். அவர் அப்படி நல்ல காரியங்களில் ஈடுபட்டு இருந்தால் மட்டுமே அது அவருக்கு பொருந்தும். இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் அவரை குறித்து விசாரணைக்கு அல்லாஹ் தயாராக ஆகிவிடுவான். அல்லாஹ் அந்த மனிதரை குறித்து என்ன விசாரணை செய்கிறானோ, நல்ல மனிதரா அல்லது புகழுக்குரியவரா என்று அல்லாஹ் முடிவு செய்ததற்கு பின்னால் நான் அந்த மனிதர் நல்ல மனிதர் என்பதாக சொல்ல முடியும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். அதாவது ஒரு மனிதனை புகழுதல் என்பது அந்த மனிதனுக்கு முன்னால் புகழுதல், அந்த மனிதனுடைய முகத்துக்கு முன்னால் புகழ்வது, அவருடைய நல்ல காரியங்களை சொல்லி அவருடைய கழுத்தை அறுத்து விட்டீர் என்பதாக 3 முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக சஹீஹ் முஸ்லிம்லையும் இதே போல ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. எதற்காக வேண்டி? புகழக்கூடியவருக்கு முனாஃபிக் தனம் என்பது ஏற்படும். அவர் முன்னால் புகழ்வார், ஆனால் அவருக்கு பின்னால, முதுகுக்கு பின்னால போய் அவரை இகழ்வார். அதனால முனாஃபிக் தனம் என்பது அவருக்கு ஏற்படும். ஆகையினால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு மனிதரை அவருடைய முகத்துக்கு முன்னால் நீங்கள் புகழாதீர்கள். அப்படி புகழுதல் என்பது அவருடைய முகத்தில் நீங்கள் மண்ணை வாரி எறிவதற்கு சமமாக ஆகும். உங்களுக்கும் அது முனாஃபிக் தனத்தை ஏற்படுத்தும், நயவஞ்சகத்தனத்தை அது உண்டாகிவிடும். ஆகையினால் நீங்கள் அப்படி புகழ்வதாக இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவரை பற்றி நான் அந்த மாதிரி ஒரு நல்லெண்ணம் நினைக்கிறேன் என்பதாக சொல்லுங்க. இன்னொன்று, புகழப்பட்டவர் யாரை நாம் புகழுகிறோமோ அவருக்கு சற்று பெருமையும் தலக்கணமும் ஏற்பட்டுவிடும். நம்மளை இந்த மாதிரியெல்லாம் நமக்கு முன்னால் புகழுகிறார்கள் என்கிற ஒரு எண்ணம், பெருமை என்பது உண்டாகிடும். ஆகையினாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி நீங்கள் அவருக்கு முன்னால் புகழாதீர்கள் என்பதாக கூறினார்கள். ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை புகழுதல் என்பது, நல்ல காரியங்களை கூறுதல் என்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருந்தாலும், ஆனால் அவருக்கு முன்னால் புகழுதல் என்பது ஏற்றமானதல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்தில் எத்தனையோ நல்ல அமல்கள் செய்யக்கூடியவர்களையும் நல்ல காரியங்களை செய்யக்கூடியவர்களையும் பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழ்வார்களை தவிர, அவர்களை இன்னும் ஊக்கப்படுத்துவார்களை தவிர, மாறாக அவர்களுடைய பெருமைக்குரிய அளவுக்கு அவர்களை அவர்கள் புகழ்ந்து விட மாட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த ஹதீஸ் இமாம்
பைஹகி இமாம் அவர்களும் பதிவு செய்திருக்கிறாங்க. அதே போல முஸ்னத் அகமதுலையும் பதிவு செய்யப்பட்டிருக்குது. ஒரு தடவை மதினாவாசி அவர்கள், மதினாவில் இருக்கக்கூடிய அன்சாரி, அவர் அழகால் மிகவும் உயர்ந்தவராக இருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இந்த விஷயம் சொல்லப்பட்டது. பொதுவாக அவருடைய உடலை காட்டி அவர் குளித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சமயத்தில், உங்களுடைய உடல் அழகாக இருக்குது என்பதாக அவர் கூறியவுடன் அவர் மயக்கமுற்று கீழே விழுந்து விட்டார். அடுத்தவர்களுடைய புகழுக்கு அவர் மிகவும், அவருடைய அந்த புகழை அவர்கள் தெரிந்து கொள்ள முடியாமல், அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் அவருக்கு அந்த மாதிரி ஒரு நிலைமை என்பது ஏற்பட்டு விட்டது. அழிவை உண்டாக்கக்கூடிய செயல்களை நீங்கள் செய்யாதீர்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். என்று சொன்ன அகந்தையும் ஆணவம் மக்களிடத்தில் உண்டாகுவதற்கு காரணம் நீங்கள் புகழ்வதுதான் என்பதாக கூறினார்கள். ஒருவர் நல்ல செயலை செய்கிறார் அப்படின்னு சொன்னா அவரை புகழ்வதற்குரிய காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னா, ஒன்று, அந்த செயல் யாரிடத்துல நல்ல செயல் இல்லையோ அவரிடத்துல அந்த செயல் வரணும் என்பதற்காக வேண்டி புகழ்வது. இல்லை என்று சொன்னால் யார் புகழ்கிறாரோ அவரிடத்துல அந்த செயல் வரணும் என்பதற்காக வேண்டி புகழ்வது. என்று சொன்னா புகழ்வர்களில் சிலர் ஏமாற்றக்கூடியவர்களாகவும் பொய்யர்களாகவும் நயவஞ்சகர்களாகவும் இருப்பதால் இருக்கக்கூடிய சூழ்நிலை என்பது ஏற்படுகிறது. ஆகையினால் மீண்டும் மீண்டும் அவர் புகழக்கூடிய அந்த நிலைமை உண்டாகும் போது இந்த மாதிரி ஒரு நிலைமை அவருக்கு ஏற்படுகிறது. வரம்பு மீறி யாரையும் புகழாதீர்கள் என்பதாக சொன்னார்கள். வரம்பு மீறி யாரையும் விமர்சனம் செய்யாதீர்கள் என்பதாக சொன்னார்கள். நயவஞ்சகர்களுடைய நிறைய தன்மை என்ன அப்படின்னு சொன்னா, அவர்கள் முன்னால் ஒரு பேச்சு பேசுவார்கள், பின்னால் ஒரு பேச்சு பேசுவார்கள். ஆகையினால் அப்படிப்பட்ட தன்மை உங்களிடத்தில் வந்துவிட வேண்டாம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள். நன்மையான காரியங்களை நாம் அடுத்தவர்களிடத்தில் சொல்லி ஏவுதல், நன்மையான விஷயங்களுக்கு வழிகாட்டுதல், அல்லாஹ் அதற்குரிய நல்ல வாய்ப்பை நமக்கு தந்தல் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.